ஏக்கா, ராணி அக்கா, ஏக்கா. சின்ன பொண்ணு, என்ன காலங்காத்தால வீட்டுக்கு வந்து நிற்க? ஏக்கா, ஒரு வாரத்தில் கோயில் பொங்கல் வருது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டா? துணி எடுக்க போவோமா எப்படி? ஆமாம் சின்ன பொண்ணு, ஊர் பொங்கல் வருது பார்த்தியா? அதான் ரெண்டு பிள்ளைகளும் கேட்டே இருந்துச்சு, நேற்றே துணி எடுக்க போமா துணி எடுக்க போமான்னு அவங்க அப்பா கிட்ட. அவர் மூச்சு கட்டாமல் இருந்துட்டார், எங்கே செலவாயிருமோன்ட்டு. என்னைக்கு போவோம் சின்ன பொண்ணு? இன்னைக்கு கூட போகலாம்க்கா. உங்கள் கையில் காசு வச்சுருக்கீங்களா? நான் வச்சுருக்கேம்மா, எனக்கு போன மாதமே தெரியும் பார்த்துக்க. அடுத்த மாதம் பொங்கல் வரப்போது எப்படியும் செலவாகணும். சீட்டு போட்ட காசை சேர்த்து வச்சுருக்கேன். என்ன அந்த மனசுக்கு தெரியாமல் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்படியாக்கா? அப்போ இன்னைக்கு போயிட்டு வந்துடுவோம். வசந்தி, உமா, லட்சுமி இவள்கிட்ட கேளு, அவளுக்கு எப்படி தோதுருக்குன்னு அப்படி பார்த்து போயிட்டு வருவோம். ஏக்கா, இன்னும் ஒரு வாரம் தானேக்கா இருக்குது. எப்படியும் நாலுலேருந்து வேலை ஆரம்பிச்சிடும். பொங்கலுக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும், அது இதுன்னு கோயில் கட்டுறது, கொடி கட்டுறது, அது இதுன்னு வேலை இருக்குல்லக்கா. இன்றைக்கி போனாதாக்கா முடியும். ஓ, அது வேற இருக்குது பார்த்தியா? என்ன பண்ணலாம் அப்போ? சரி, நான் லட்சுமிக்கு ஃபோன் போட்டு கேட்கேன். நீ வசந்திட்டையும் உமாட்டையும் கேட்டு போயிரு, பக்கத்தில் தானே இருக்க வீடு. எப்படியும் வசந்தி உமாலாம் வருவேன்னு தான் சொல்லுவாளுங்க. லட்சுமிக்கு தான் தோது இருக்கா என்னன்னு தெரியலை, பார்ப்போம்ல, கேட்போம். இல்லை அவளுக்கும் சேர்த்து நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரிக்கா, இதை சொல்ல தான் வந்தேன். நான் அப்படியே வசந்தி வீட்டுக்கும் உமா வீட்டுக்கும் அட்டண்டன்ஸை போட்டு வீட்டுக்கு போகிறேன். என்ன? சரிம்மாக்கா, பிள்ளைகளுக்கு எதுவும் சமைச்சு கொடுத்து அனுப்புனியா? எப்படி? அதெல்லாம் செஞ்சாச்சுக்கா. கேரட் சாதம் பிசைஞ்சு கொடுத்து விட்டாச்சு. அவர் மதியானம் வந்து சாப்பிட்றேன்னாரு. சரி, நம்ம சும்மா தானே இருப்போம், மதியானத்துக்குள்ளே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கேட்கத்தான் வந்தேன். சரி சின்ன பொண்ணு, நான் லட்சுமிக்கு ஃபோன் போடுறேன். நீ போய் வசந்திட்டையும் உமாட்டையும் கேட்டு கூட்டிகிட்டு வா. ஒரு 11 மணிக்கு பஸ்ஸுக்கு போனால் தாவலன்னு. 11 மணிக்கா? ஏக்கா, மணி இப்போ 9:30 ஆகுதுக்கா. ஒரு 10 மணிக்கு போயிடுவோம்க்கா. 10 மணி பஸ் ஒன்று வரும் பாருங்க, போயிடுவோம். இவ்வளோ 2 பேர் சேருன்னு சொல்லிட்டாருங்கண்ணா. அப்படியாம்மா? ஆமாம், சீக்கிரம் போயிட்டு வர்றது நல்லது தானே. சரி, போயிடுவோம். வசந்தி, என்ன காலங்காலத்தில் கூச்சிட்டு கிடக்க? ஓ மை காட், ஏங்க இதுதான் மாடர்ன் எக்ஸசைஸ். இது கூட உங்களுக்கு தெரியல? ஏம்மா, நீ இப்போ எக்ஸசைஸ் பண்ண என்ன அவசியம் வந்துச்சு? பிள்ளைக்கு காலையில் சோறாக்க மாட்டியாம்மா? பிளடி ஃபுல், எப்போ பார்த்தாலும் சோறாக்க மாட்டேன் கேட்டே இருக்க. போய் அங்கிட்ட நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. வசந்தி, நீ சரியே இல்லை பார்த்துக்க. அடி வாங்கிட்டு போயிடாத என்கிட்ட. வசந்தி, நிப்பாட்டு. சி, நிப்பாட்ரி. எப்போ பார்த்தாலும் உன்னோட இதே தொலையா போச்சு. நான் ஒரு அடிச்சா 10 அடிப்பேன். நிப்பாட்ரி. நீலாம் ஒரு புருஷனா? எப்போ பார்த்தா நீ அடிச்சுக்கிட்டே இருக்க. இருடா, உனக்குலாம் இருக்கு. மரியாதையை பேசுறி. இருடாவாம்ல. உனக்கு எதுக்குடா நான் மரியாதை கொடுக்கணும்? இப்படி டக்குன்னு காலை மிதிக்கிற, உதைக்கிற. நீலாம் மனுஷனாடா? கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒரு டைவர்ஸ் வாங்கினா இல்லையான்னு பாரு. ஆமாம், டைவர்ஸ் வாங்கி என்ன பண்ணுவேன்? பிச்சை தான் எடுப்பேன். நீ ஒரு சோறு செய்யலைன்னு இனி இந்த வாரத்துக்கு வரையில உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், பார்த்துக்க. இன்னைக்கு நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன். ஆமாம், நீ பஞ்சாயத்தை கூட்டு, அதான் நல்லது. 2 பேர்த்துக்கும் ஒரு வேலையும் செய்ய மாட்டிக்க. மனசில் உனக்கு மகாராணின்னு நினைப்பு. ஒரு சோறு கறி ஆக்க முடியாது, வீடை பெருக்க முடியாது, தொலைச்சு கோலம் போட முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒன்று ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை கதை பேச போயிடுறது, இல்லை இந்த மாதிரி எதையாவது பண்ணுறேன்னு உட்காந்துக்கிறது. பொம்பளை அடி நீ. வசந்தி அக்கா, நீங்கள் பேசுறது கடை தெரு முக்கு வரைக்கும் கேட்குது. இப்படியா காலங்காலத்தில் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? என்னம்மா பண்ண சொல்கிற? உன் கூட்டாளி ஒரு வேலையும் செய்யாமல் நின்றுக்கிட்டு இருக்கா காலங்காலத்தில். பிள்ளைக்கு சோறாக்கும் வைக்கவும் ஒன்றும் கிடையாது. இதை கூச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸசைஸ் இப்போ பெரிய மகாராணியாக்கும். பாரு சின்ன பொண்ணு, இந்த மனுஷனை அடிச்சு போட்டா. என்னது அடிச்சிட்டாரா? என்னன்னே பேச்சுவார்த்தையாக இருந்தால் பேச்சுவார்த்தையாக தான் இருக்கணும். அதுக்கு பதில் இப்படி பொண்டாட்டி மேலே கையை வைக்கிறாளா இருக்கீங்க நீங்கள்? நீ ரொம்ப கேவலனே இதெல்லாம். நீ என்ன பண்ண சொல்கிற? எனக்கு கோவம் தாங்க முடியும் பார்த்துக்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. டெய்லியும் காலையில் பிள்ளை சாப்பிடாம போகுது, சரியாகவே சாப்பிட மாட்டேங்குது. மதியானம் நல்லா சாப்பிட்டு வருதான்னு பார்த்தா அதுவும் தெரிய மாட்டேங்குது. என்னதான் இந்த பிள்ளை திங்கிதோ தெரியல. இவன் என்னன்னா உட்காந்து டான்ஸ் ஆடுறதும் எக்ஸசைஸ் பண்ணுறதும் கலர் ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறதும். இப்படியாமல் எந்த தாயாவது இருப்பாங்களாம்மா? ஏம்மா, அவன் எனக்கு பொண்டாட்டியாக இருக்க வேணாம், பிள்ளைக்கு ஒழுங்காக தாயாக இருக்கலாம்ல. வசந்தி அக்கா, உனக்கு என்னதான் பிரச்சனை? வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. உனக்கே போர் அடிக்கலையா? இப்படியே சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டும் இப்போ என் கூட வந்து கதை பேசிட்டும். கதை பேசு,
வேணான்னு சொல்லலை. பாரு, ஒன்றை மாதிரி தான் நானும் உதாரியாக இருந்தேன். இப்போ கொஞ்சம் பிள்ளைக்கு வந்தோடனே அது இதுன்னு எடுத்து செய்கிறேன். நம்ம தானக்கா நம்ம பிள்ளைகளை பார்க்கணும். யார் பாப்பாக்கா? இப்போ வளர்த்தாதான் நல்லா வளர்க்க முடியும். ஏன்க்கா இப்படி இருக்க? சின்ன பொண்ணு, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலடி. எனக்கு எப்பயாவது மூடு இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் பார்த்துக்க. என் பையன் என்ன ஒன்றும் கேட்க மாட்டான். இவர் பெருசாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அக்கா, பிள்ளைகள் இப்படிலாம் நான் அசால்ட்டாக இருக்காதக்கா. நல்ல காய்கறி சத்துள்ள காய்கறி செஞ்சு கொடுக்கா. நீ சொல்லுமா, நல்லா சொல்லு. இவ செய்யவும் மாட்டிக்கா. பக்கத்து வீட்டில் போய் பிள்ளைக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றா. அந்த பிள்ளை சாப்பிடுதா, என்ன படிக்குது, நல்லா படிக்குதுன்னு ஒன்றும் பார்க்க மாட்டேக்கா. சரி விடுங்கண்ணே, நான் பேசிக்கேன். என்னமோ போங்கம்மா அங்கிட்டு. வசந்தி அக்கா, இன்னும் எதுக்கு அழுகுற? நிறுத்து, அவர் தான் போயிட்டார்ல. இடி, என்னை பார்த்தா என்ன கல்லூரி அழுகிற மாதிரியே தெரியுது. அடிச்சு போட்டான்னு தெரியுமா? சவுட்டிட்டா. எவ்வளோ அழுகையாக வருது தெரியுமா? வலிக்குதுடி, வலிக்குது. தெரியுதுல்ல, அடி வாங்கினா வலிக்கும்னு. வீட்டில் இருக்க வேலையை கொஞ்சமாவது செய்யணும். பிள்ளைக்கு சோறாக்கிறதுக்கு உனக்கு என்ன? ஏடி, நான் செய்கிறது அந்த பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் வெளியே வாங்கி கொடுக்குறேன். அவன் நல்லா சாப்பிடணும் தாண்டி நான் நினைக்கேன். நல்லா நினச்சப்போ உன்னால் திருத்த முடியாது. சரி, எதுக்கு வந்த நீ இப்போ சொல்லு. அதை அடுத்த வாரம் கோயில் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறான். வரியா வரலையா? எனது கோயில் பொங்கல் ட்ரெஸ் எடுக்க போறீங்களா? வரே. எத்தனை மணிக்கு வரணும்? இதுக்கு மட்டும் ஆடிட்டு வந்துரு. மூஞ்ச பாரு, நல்லா இழிச்சுக்கிட்டு. ஒரு பிள்ளைக்கு ஒரு சோறாக்கணும் ஆக கிடையாது. அடி வாங்கிட்டு இருக்கா. அதை விட்டு சின்ன பொண்ணு, யார் போகிறா? நீ, நான், ராணியக்கா, உமா எல்லாரும் வராங்களா? உமாட்ட போய் இனிமே தான் கேட்கணும். ஒரு 10 மணிக்கு பஸ்ஸுக்கு ரெடியாரு. சரி போவோம். சின்ன வெங்காயம் 2 கிலோ, பெரிய வெங்காயம் 1 கிலோ, அப்புறம் தக்காளி ஒரு 1 கிலோ வாங்கிக்கோங்க. பூண்டு ஒரு 1/2 கிலோ. அவ்வளோதான். சரி அவ்வளோதான். என்ன சின்ன பொண்ணு, காலையிலே வீட்டு வரைக்கும் வந்திருக்க? என்ன உமா, வேலையெல்லாம் பலமாக இருக்கு போல. யார் வரா வீட்டுக்கு? யாரும் வரல சின்ன பொண்ணு. வீட்டில் ஒன்றுமே இல்லை பார்த்துக்க. பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்க ஒன்றும் இல்லையா? இன்றைக்கி ஏதோ வச்சு தைச்சா வச்சு உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்துட்டேன். மதியானம் வேறு சமைக்கணும், நைட்டுக்கு வேறு சமைக்கணும்ல. அதான் இவர் அப்படியே ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போக சொன்னேன். அப்படியா? உமா, மதியானம் கொஞ்சோண்டி சமைச்சு வையின்னு. எதுக்கு சின்ன பொண்ணு? உமா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு கோயில் திருவிழாக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம். நீ உன் வீட்டுக்காரங்க மட்டும் சமைச்சு வச்சுட்டு வாடி. ஓ அப்படியா? சரி, நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட. தயிர் சாதம் உருளைக்கிழங்கு கிடக்கு, அதுவே வேணா சாப்பிட்டுக்கிட்டு. ஒரு வேலை மிச்சம் பார்த்தியா? ஆமாம் உமா, இன்னைக்கு விட்டு என்னைக்கு போக முடியாது பார்த்துக்க. நம்ம இந்த ஒரு வாரத்தில் வந்துடும் பொங்கல். இன்னைக்கு போனால் தான் உண்டு ட்ரெஸ் எடுக்க. சரி சின்ன பொண்ணு, நான் இப்போ அவர் வந்ததும் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன? சரி உமா, நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு. ஒரு 10 மணி போல் வந்துடுன்னு. சரி சின்ன பொண்ணு. காசு எதுவும் நிறைய கொண்டு வரணுமா எப்படி? உனக்கும் உன் பிள்ளைக்கு உன் புருஷனுக்கு எடுக்கணுன்னா கொஞ்சம் கொண்டு வாமா. அவங்கவுங்களுக்கு தான் காசு போடணும். இந்த வசந்தி தான் என்ன உள்டாலக்கடி வேலை பண்ண போகிறான்னு தெரியல. பார்ப்போம், ஏதாவது பண்ணனா அவளுக்கு இருக்குது. அதுவும் சரிதான். காலையிலேயே வீடு வாசல் வரைக்கும் சவுண்ட் கேட்குது. 2 பேரும் சண்டை போடுறது. என்னம்மா கத்துறாரு அந்த மனுஷன்? நீ வேற உமா, கத்துனது மட்டும் கிடையாது, அடி வாங்கிக்காவதுக்கு வசந்தி. எனக்கு அடி வாங்கினாளா? அச்சோ, பெரிய அடியா? ஆமாம், இவ தான் அடிக்கணும், பெரிய அடி. ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கா. பிள்ளைக்கு சோறு கூட ஆக்காமல் இருக்கா. உமா திருந்தவே மாட்டா போல. இவ இப்படி டெய்லியும் அடி வாங்கிட்டு இருக்கா போல இருக்கு. அவக்கால தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, நான் கிளம்புறேன். சரி உமா, நானும் போயிட்டாரேன். என்னம்மா சின்ன பொண்ணு, ஆட்டோ இவ்வளோ பெரிய கனெக்ட் பண்ணி ஒன்று வந்து நீ பட சொல்லிட்டேன். ஏக்கா, இதுதான்க்கா துணி எடுக்கிற கடை. பெருசாக இருக்கேம்மா, விலைலாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஏக்கா, விலையும் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆனால் நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்லக்கா, அதுக்கு தான்க்கா. ஆமாக்கா, நல்லா ட்ரெஸ் எடுத்தால் தானே நல்லா இருக்கும், ரொம்ப நாள் உழைக்கும். சரி அப்படியா, பார்ப்போம். அப்போனா எனக்கு பண்ண துணி எடுக்கணும்னு நினைக்கேன். பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் அப்பா கூட்டு போய் தான் எடுக்க சொல்லணும். பாருங்கக்கா, எதை பிடிச்சிருந்தா வாங்குங்க. சரிம்மா, வா உள்ளக்க போவோம். உமா, நீ எவ்வளோ கொண்டு வந்திருக்க? நான் 2000 தான் கொண்டு வந்திருக்கேன் பார்த்துக்க. அப்படியா வசந்திக்கா? நான் ஒரு 3500 அப்படி கொண்டு வந்திருக்கேன் பார்த்துக்க. இங்கே சாலையே 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, குறைச்சி தான் எடுக்கணும்.
ஆ அப்படியா, சரி. இந்த இப்போ எடுத்து போடுற பிள்ளைய காணுமே. என்னம்மா சின்ன பொண்ணு, நம்ம தான் பார்க்கணும் போல. இல்லைக்கா, எடுத்து போடுற பிள்ளைய வருவாளுங்க. இப்போ மணி 11 12 ஆயிருக்குல்ல, சாப்பிட போயிருக்காலும் என்னமோ. இருங்க பார்ப்போம். ஏக்கா சொல்லுங்க, என்ன வேணும்? சேலை பாக்கீங்களா, சுடிதார் பாக்கீங்களா? ஆ சேலை தாம்மா பார்க்கோம். நல்ல ஒரு பட்டு பட்டு மாதிரி சேலை எடுத்து போடுறியாம்மா? ஏம்மா கொஞ்சம் டிசைனாக மாடலாக எடுத்து போடுமா. அக்கா ராணி அக்கா, லட்சுமி அக்கா வரலையா? அவள் வரலாமா சின்ன பொண்ணு, என்னையே சேர்த்து எடுக்க சொல்லிட்டா. பிடிச்சிருந்தா எடுங்கக்கா, ரெண்டா ஒரே கலராக இருந்தாலும் சரி எப்படினாலும் சரி எடுங்க அப்படின்னா. அப்படியா, சரி சரி. ஏக்கா நான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன் எல்லாமே புது மாடல் சேலை தான், பார்த்துக்கோங்க. இப்போ தான் வந்துச்சு ஸ்டாக்கு, எல்லாம் இப்படி தான்க்கா இருக்கும். பாருங்கள் எது பிடிச்சிருக்கோ எடுங்க. என்ன இவ்வளோதான் ஸ்டாக் இருக்கா? அக்கா இது எல்லாமே புதுசாக இப்போ தான் வந்துச்சு, பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்கும் துணி மெட்டீரியல்லாம், பாருங்கள். என்ன சின்ன பொண்ணு, மாடலாக எடுக்கலான்னு பார்த்தா இப்படி காட்டுறாங்க. ஏன் மூமா, நம்ம எடுக்கிறதெல்லாம் ராணி அக்காக்கும் லட்சுமி அக்காக்கும் கண்டிப்பாக பிடிக்காது. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க எடுத்துக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கேட்போம்ல. அதாங்க சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு ரிப்ளிகா சாரி இருக்கான்னு கேளு, ரிப்ளிகா சாரி. இரம்மா, அவங்க எடுத்துக்கட்டும் முதல்ல, அப்புறம் பார்ப்போம். நல்லா இருக்குமா? ஆனால் இந்த ஒரே கலரில் ரெண்டு இருக்காமா? பாப்பா, இதே இதே இது ஒரே கலரில் ரெண்டு ரெண்டு இருக்கா? ஒரே டிசைனில் ஒரே கலரில். ஒரே கலரில் ஒரே டிசைன்லனா இந்த முன்னாடி ஒரே பர்பிள் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டு இருக்குது. அப்புறம் இந்த பச்சை கலரு ரெண்டு இருக்குது. அப்புறம் இந்த மயில் போட்ட மயில் கலர் இருக்குது பாருங்கள், அது ரெண்டு இருக்குது. மற்றது எல்லாமே ஒன்று ஒன்று தான் இருக்குது. அப்படியா? இந்த பர்பிள் கலரு அது ஊதா கலர் நல்லா இருக்கேம்மா. அவள் லட்சுமிக்கும் ஊதா கலர்னால் ரொம்ப பிடிக்கும். பேசாமல் அதை எடுத்துடவா? என்ன சின்ன பொண்ணு சொல்கிற? ஊதா கலர் லட்சுமிக்கு பிடிக்கும்ல, நல்லா இருக்கும்ல, அதை எடுத்துடவா? டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு பாரு, கலர் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்படியாக்கா சொல்கிறீங்க? அப்போ எடுத்துக்கோங்கக்கா. ஆமாக்கா, டிசைன் நல்லா இருக்குது. கலரு லட்சுமி ஊதா கலர் தான் அவளுக்கு பிடிக்கும். அவள் முடி கூட ஊதா கலர் தான் இருக்கும். சரி எடுத்துக்கோங்கக்கா. சரிம்மா. பாப்பா, முன்னாடி இந்த ஊதா கலரு மாங்காய் போட்ட டிசைனு, மயில் போட்ட டிசைனாக மாங்காய் போட்ட டிசைனாக தெரியல, அது ரெண்டு இருந்தால் ரெண்டையும் பேக் பண்ணி வச்சிருமா. எவ்வளோம்மா ஒன்று? ஏக்கா ஒரு சேலை 1500 ரெண்டு 2500. தனியாக பில் போட்டு வச்சுருவா? அதை தனியாக பில் போட்டு வச்சுருங்க. அடுத்து இந்த ரிப்ளிகா சாரீ இருக்கா? ரிப்ளிகா சேலையா? சரி இந்த எடுத்து காட்டுறேன், கொஞ்சம் இருங்க. ஏக்கா இந்த சேலை தானே ரிப்ளிகா சேலை? ஆமாம்மா, இதுதான் ரிப்ளிகா சேலை. இன்ஸ்டாகிராம்லாம் காட்டுவானுங்க. ஆமாம்மா, நானும் பார்த்துருக்கேன். அக்கா இதில் எல்லா கலரும் போயிடுச்சு பாருங்க. இந்த க்ரீனு கோல்டனு இதுதான் இருக்குது. இதில் ரெண்டு தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படியா? நாங்கள் 3 பேர்லாம் சேம கேட்ட மாட்டோம். கோல்டன் கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. உமாவுக்கு கொஞ்சம் ரெட் கலர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனது சின்ன பொண்ணு ஒயின் கலர் தானே, அந்த கோல்டனுக்கு முன்னாடி இந்த இருக்கிறது ஒயின் கலர் தானே சொல்கிறேன், அது நல்லாயிருக்கும். ஆமாம் உமா, கூட உனக்கு அந்த ஒயின் கலர் நல்லாயிருக்கும். நான் கோல்டன் கலர் எடுத்துக்கிறேன். எனக்கு அப்போ இந்த க்ரீன் கலர் கொடுத்துருங்க. அக்கா ஒரு சேர் 2500 வருது, 3500 டிஸ்கவுண்ட் போக 2500. என்னம்மா நீ? அவங்க பார்த்து சேரலாம் 1500 சொன்னேன், என்ன 2500 சொல்லிக்கிட்டு இருக்க? அக்கா அவங்க பார்த்த மாடல் வேறு, நீங்கள் பார்த்த மாடல் வேறு. இந்த துணி வந்து அப்படி பார்த்துக்கோங்க. இந்த துணி நிறைய ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சுருக்காங்க, அதனால ரேட்டு கூட தான். வசந்தி அக்கா இது ரேட்டு கூட தான்க்கா வரும். அப்படியா? நான் 2000 தாண்டி எடுத்துகிட்டு வந்தேன், 500 எங்கடி போக? சரி, என்ன வசந்தி எடுக்கியா இல்லையா? சரி, என்கிட்ட 2000 தாண்டி இருக்குது. தெரியும், நீ யார்ட்டையாவது காசு வாங்காமல் இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். வரும்போதே கூட கொஞ்சம் எடுத்து வந்தால் என்ன? உனக்கு தெரியும் இல்லை போகிறோன்னு. நான் என்னம்மா பண்ணுவேன்? இருக்கிறதா நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். சும்மா இருங்கம்மா, சண்டை போடாமல் இங்கே வந்துக்கிட்டு. சின்ன பொண்ணு சும்மா இரு, அவள் 500 இல்லைன்றால, நான் வேணா தரட்டுமா? எப்போ பார்த்தா நீங்கள் தந்துக்கிட்டு இருக்கீங்க. அவள் என்னைக்கா திருப்பி கொடுத்துருக்காளா? சும்மா இரு சின்ன பொண்ணு, இப்போ தான் சொன்னேன் இல்லை, பேசாமல் இருறேன். வீடு ஒரு 500 என்ன ஆக போகுது? நீங்கள் இருங்க, நான் தாரேன். ரொம்ப நன்றி உமாலு. சரி தந்துரு 500, அப்புறமேட்டு ஏமாத்திராத. ஆமாம், உன் காசு கோவிந்தா தான் போ. ஏம்மா கண்டிப்பாக தந்துடுவேம்மா, யாரையும் நான் ஏமாற்ற மாட்டேம்மா, நான் கண்டிப்பாக தந்துடுவேன் 500. அக்கா இந்த ஒயின் கலர் இருக்குது பாருங்கள், அது ஒன்று. அப்புறம் கோல்டன் கலர் பக்கத்தில் இருக்கிறது ஒன்று. அப்புறம் முன்னாடி க்ரீன் கலர் ஒன்று. இந்த 3 பில் போட்டுருங்க. தனித்தனியாக பில் போடவா எப்படி? ஆமாம், தனித்தனியாக தான் பில்லு. சரி போமா. ஆமாக்கா எப்படியோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, பிள்ளைகளுக்கு தான் எடுக்கணும்.
அது பார்ப்போம், இன்னொரு நாளைக்கு பார்த்து போயினக்கா. இப்பயே லேட் ஆயிடுச்சு. ஆமாம், எனக்கு இவ்வளோ ஆகும் தெரியாதுல்ல. ஒருத்திக்கு 500ரூவாய்க்கு எடுக்கலான்னு பார்த்தேன். இங்கே பார்த்தா நான் ட்ரெஸ் எல்லாம் பார்க்க 5000 6000 இருக்குது. சாலையாவது பரவாயில்லையோன்னு தோணுது. ஏக்கா இவ்வளோ ரிப்ளிக்கா இந்த மாதிரி துணி எடுத்தாச்சா என்ன? நீங்கள் பட்டு பாவாடை மாதிரி இதுலேயே பட்டு பாவாடை தைக்கலாம்ல? இதில் எப்படி நல்லாவா இருக்கும்? இது சாலையாக கேட்டாலும் நல்லாயிருக்கும். ஆமாம் சின்ன பொண்ணு, இது சாலையாக கேட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த துணியில் ட்ரெஸ்ஸு அங்கனார்த்தி ட்ரெஸ் எல்லாம் இருக்குது பார்த்துக்கா, அப்படி வேணால் தைக்கலாம். அப்படி தைக்கலாம் என்ன? சரி பார்ப்போம், அவளுக்கு என்ன சொல்கிறாளுன்னு தெரியல, பார்ப்போம்.